Daily. Taste the Daily. மஞ்சுளா மேடம் நிறைய கேள்விகளை அவர் வைத்திருக்கிறாரு. சமூகம் சார்ந்த நிறைய கேள்விகளை இவர் வச்சிருக்கிறாரு. அரசியல் சார்ந்த நிறைய சந்தேகங்களை இவரும் எழுப்பியிருக்கிறாரு. இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அந்த டிஜிபியை நியமனம் பண்றதுல அப்படி என்ன ஈகோ இல்ல பயமா திமுக அரசு? இதுல வந்து நம்ம ஒரு அரசியல் புரிதலோட சாதாரணமா எப்படியான ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். ஒரு பக்கம் முழுக்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதை வந்து இல்லைன்னு மறுக்கிறதுக்கெல்லாம் நான் வரல. எந்த மாநிலத்துல அந்த மாதிரி எந்த குற்றமும் நடக்காம இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வேணா நம்ம வேணா போய் பயிற்சி எடுத்துட்டு வரலாம். அதுக்காக சொல்றேன். அந்த இடத்துல போயிட்டு நம்ம மேடம் இது இல்ல நீங்க சொல்லுங்களேன். எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கேட்டா போய் பாரு, எத்தனை பேர் ரோட்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. இங்க வந்து அத பார்த்து நீ வந்து சந்தோஷப்படுன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா இங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கும்போது நம்ம இன்னொரு இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பயிற்சியா நம்ம நம்பர் 1 தானே மேடம். முதலமைச்சருடைய வாக்குப்படியே நான் வரேன். நம்ம எல்லாத்துலயும் நம்பர் 1 தானே. சட்ட ஒழுங்குல நம்பர் 1, வளர்ச்சியில நம்பர் 1, ஜிடிபி எல்லாத்துலயும் நம்ம நம்பர் 1 இருக்கிறோம்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க இவ்வளவு இருக்கே, இது நம்ம வளர்ந்த ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமா? மத்தவங்க நம்மளை பார்த்து தமிழகம் போல நம்ம வரணும்னு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா இங்க வந்து பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் விகிதாச்சாரத்தை எடுத்து பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இரண்டாவதுலயோ இல்ல பின்தங்கி இருந்தாலோ நீங்க சொல்ற மாதிரி விகிதாச்சார அடிப்படையில கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணலாம். நம்ம தான் எல்லாத்துலயும் முன்மாதிரியாக இருக்கிறோம். இப்ப அவர் சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலயும் அதிகமான காசு நிவாரணம் கொடுத்ததுல நம்ம நம்பர் 1க்கு வந்துருவோமோன்னு பதறாங்கல்ல. அதுவா வளர்ச்சி? 2020ல இந்தியாவிலேயே அதிகமாக வந்து குற்றச்சாட்டுகள் வந்து நடந்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. மேடம் 2020ல யாரும் வீட்டை விட்டு வெளியில கூட வரல மேடம். கொரோனால லாக்டவுன் போட்டு வச்சிருந்தாங்க. அதுதாங்க, நீங்க இது எடுத்து பாருங்களேன். நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல தான் இருந்தோம். தேசிய குற்ற ஆவணம் இது இருக்கு இல்லையா, அதே NCR அதுல போயிட்டு பாருங்க. அதுல பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். அதுல பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். 2020ல நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல இருந்தோம் மேடம். அந்த லாக்டவுன்ல தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை, குழந்தை திருமணங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு மோசமான ஒரு வன்முறை போக்கு நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. பெண்கள் எந்த அளவுக்கு, நீங்களே இப்படி எல்லாம் பேசினா இல்லங்க, உண்மையை வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி மறைக்கவே முடியாது. உண்மை அதுதான். அதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். NCRB ரிப்போர்ட் அதை சொல்லவே இல்லையே. எவ்வளவு பேரு லட்சக்கணக்குல வந்து அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்றத ஒரே ஒரு குறுக்கீடு குடும்ப வன்முறை ஒருத்தரா சொல்லுங்க. குழந்தை திருமணத்தை பத்தி மேடம் சொன்னாங்க. 2023ல இருந்து 2024 YTD நவம்பர் வரைக்கும் வளர்ச்சி, குழந்தை திருமணத்தினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுல 59%. இது அவங்களுக்கு புள்ளி விவரம் நான் சொல்றேன். அடுத்தது இன்னைக்கு அவங்க 2020 சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் NCRB டேட்டா கடைசியா வந்தது 2022 வரைக்கும். அப்ப 2020ல இருந்து 22 வரைக்கும் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த பாரத தேசத்துல 20% வளர்ச்சி. 20ல இருந்து 22 வரைக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 39%. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சியை விட தமிழ்நாட்டுல பாலியல் வளர்ச்சி பெண்கள் 2 மடங்கு. அடுத்தது பெண் குழந்தைகளுக்கு பார்க்கும்போது ஒட்டுமொத்த பாரதத்துல வளர்ச்சி வந்து 26%, தமிழகத்துல 52%. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். அப்போ பெண்களுக்கு எதிரானவும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல தேசிய சராசரியை விட 2 மடங்கு குற்றங்கள் 2020ல இருந்து 22 வரைக்கும். குழந்தை திருமணங்கள் 2023ல இருந்து 24க்கு 59% அதிகரிப்பு. எந்த டேட்டாவின் அடிப்படையில வந்து மஞ்சளா மேடம் இந்த மாதிரி கருத்தை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அந்த டேட்டா சோர்ஸோட சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நானே என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க காமதேனு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த இதுல எடுத்து போய் பாருங்க. NCRB ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில இந்த புள்ளி விவரங்கள் வந்து உண்மையாலுமே நானும் அதை பார்த்தேன்னா அது சரிபார்க்கப்பட்டதுதான். NCRB ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. இன்னும் தமிழக மகளிர் ஆணையம் இப்ப இந்த கோவை மாணவி விவகாரத்துல நேர்ல போய் பார்த்துட்டு அவங்க பேட்டி கொடுக்கறாங்க. சமீப காலமாக கிட்டத்தட்ட 51% பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இங்க அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தமிழக மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி அவங்க சொல்றாங்க. இப்ப கூட நான் சொல்றேங்க, இங்க எந்த குற்றமே நடக்கல அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இங்க எப்படி இருக்கு, அதற்கு அப்புறமா நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அதுல நடக்குதுங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா மேடம்? ஆமா,
சரி நான் வந்து இல்ல அப்படியே தேனாரா சொல்லல. வெல் அண்ட் குட். இல்ல அவர் சொன்ன மாதிரி ஒப்பீட்டளவுல பாக்கும்போது தேசியத்தோட இங்க வளர்ந்திருக்குங்கிறதா 2 மடங்கு வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி இல்ல. அப்படி இருந்திருந்தா பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறோம் முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே சரி மக்களுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறையில ஜாஸ்தி ஆயிட்டு போறோம், போக்சோல ஜாஸ்தி ஆயிட்டு போறோம். இந்தியாவிலேயே வேலைக்கு போகக்கூடிய பெண்களினுடைய அதிகமா இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்துட்டு தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு அச்சுறுத்தலும் பயமும் இருக்கு அப்படின்னு சொன்னா பெண்களால வெளியில வந்து வேலைக்கு போக முடியுமா? சரி, நான் ஒரு ரிப்போர்ட் சொல்லட்டுமா? அதே NCRB ரிப்போர்ட் மாதிரியே இந்தியா முழுக்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களின் பட்டியல்ல முதல் இடத்தில் இருந்தது யார் தெரியுமா? சென்னை. 2021 வரைக்கும் சென்னை இருந்தது. 2021க்கு பிறகு இப்ப வரைக்கும் சென்னை வந்து 2வது இடத்துக்கு போயிருச்சு. பெங்களூர் முன்னாடி. அதே மாதிரி நகரங்கள்ல கோவை முதலிடம், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இப்பொழுது வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குதுங்கிறத இந்த புள்ளிவிவரங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த சூழல்ல கூட ஏன் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமனம் பண்றதுல என்ன சிக்கல்? அவருக்கு நீங்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவராவது பாத்துக்க, நீங்க தான் எதையும் பார்க்கல, அட்லீஸ்ட் அவராவது பொறுப்பெடுத்து பாப்பாரே அப்படின்னு கேள்வி கேட்கறேன். சரி, இதை வந்து நான் மறுக்கல. இப்போ ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கான நெறிமுறை என்ன, அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு பட்டியலை யாரெல்லாம் வந்துட்டு முதன்மை நிலையில, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்வீஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னு பாக்குறோம் இல்லையா, அதை வச்சு ஒரு பட்டியல் தயாரிச்சு நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அனுப்ப போறோம். சரி, ஒன்றிய அரசாங்கம் அதை பார்த்துட்டு அதுல இருந்து வந்து அதுவா செலக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கணும். அதுல வரக்கூடிய ஒரு நபரை தான் வந்து நம்ம தேர்வு செய்யணும். இப்போ இந்த சூழல்ல இவங்க அனுப்பி இருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல சில பேர் மேல இப்போ ஏற்கனவே ஐயா வந்து குறிப்பிட்டது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து தெரிவிக்குது. அப்போ தெரிவிக்கும் பொழுது அப்போ நம்ம வந்துட்டு பேசிதானே ஒருத்தரை வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா? சந்தேகம் இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழகத்துல டிஜிபி நியமிச்சாங்க. ஆனா இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல இருந்து இன்னைக்கு நவம்பர் வந்துட்டோம், ஒரு காலாண்டுகளாகவே ஏன் நம்ம வந்து அந்த நிரந்தர டிஜிபியை நியமிக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே வரோம்? உயர் நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றம் போறாங்க, உத்தரவு கொடுக்கறாங்க, நீங்க நியமிச்சுதான் ஆகணும். நீங்க சொன்ன அதே புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கன்னு 2006 பிரகாஷ் சிங் வழக்க கூட அவங்க மேற்கோள் காமிக்கிறாங்க. நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அதுக்கு பேர் அர்த்தம்? நீங்களே இவ்வளவு ஆதங்கம் படும்போது அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி ஆயிருக்கும்? நீதிமன்றம் சும்மா இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. 3 வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அரசு மேல, காவல்துறை மேல, காவல்துறை அமைச்சர் மேல நடவடிக்கை பாயலாம். அதுதான் அப்போ 3 மாசம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீதிமன்றம் 3 வாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீதிமன்றம் எதையோ எதிர்பார்க்குது. என்ன இவங்க சைடு என்ன எதிர்பார்க்குது மேடம்? எனக்கு புரியல. என்ன எதனால இன்னும் நியமிக்காம இருக்காங்க அப்படின்றத சொல்லணும் மேடம். அது எதிர்பார்க்க மேடம், நீதிமன்றத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு? 2 தரப்புக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, தார்மீக அடிப்படையில நீங்க யாருக்கு கோர்ட்டுக்கு கேஸ்னு போனாலும் உங்க தரப்போ இப்ப அவரும் நீங்களும் வழக்கு போட்டுக்கிறீங்க அப்படின்னா 2 தரப்புக்குமே 2 வார காலமோ 3 வார காலமோ அவகாசம் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழக்குல என்ன இருக்கோ அதுதான் நீதிமன்றம் பண்ணிருக்காங்க. ஆனா தார்மீக அடிப்படையில இவ்வளவு நாட்களாக இங்க டிஜிபி இல்லாம நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோமே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, எதிர்கட்சி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, நம்ம ஒரு டிஜிபியை போடலான்னு ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தோணல? பயமா? அரசாங்கம் பட்டியல் அனுப்பியாச்சு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் தோணாமலேயே இருக்கு அப்படின்லாம் இல்ல. அரசாங்கம் பட்டியல் அனுப்பியாச்சு. அங்க இருந்து வரக்கூடிய அந்த லிஸ்ட்ல அரசாங்கத்துக்கு அதுக்கு போதுமா, அதுக்கு சரியானதாக படவில்லை அப்படின்னு கடிதத்தை சரியாக படவில்லை, அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள், அதைத்தான் இவங்க எதிர்க்கட்சி சொன்னாங்க. இல்ல முதல்ல அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. 10 பேர் லிஸ்ட அனுப்பியது இங்க உள்ள தமிழக அரசு. அனுப்பும் போது ஐயா இதுக்கு உங்களுக்கு பின்னாடி எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கியான்னு ஒரு குறிப்பையும் அதோட சேர்த்து வச்சா
விசாரிச்சு அனுப்பணும்ல. லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குற்றச்சாட்டு கோட் பண்றாங்க. அந்த புரோட்டோகால் தான் இருங்க. லிஸ்ட் கொடுத்தாங்களா? அதுல 3 பேர் செலக்ட் பண்ணி யுபிஎஸ்சி கொடுப்பாங்க. அதுல ஒருத்தர் தமிழக செலக்ட் பண்ணிக்கணும். அதானே. அப்புறமா எதுக்கு கூட்டம் நடந்தது? தலைமை செயலாளர் தான் ஏன் அங்க போனாரு, என்ன பேசினாங்க, அங்க பேசும்போது இப்படியான ஒரு எதிர்ப்பை வந்து ஒரு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முறையாக ஒரு கடிதமும் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடிதத்துக்கான பதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல. இந்த பகுதியை நம்ம பார்க்கணும் இல்லையா? ரெண்டு பேரும் பேசிதானே வந்து அப்போ ஒரு மாநிலத்தினுடைய உரிமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மாநிலத்தினுடைய உரிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த உரிமை அதாவது இப்ப மஞ்சளா மேடம்க்கு வந்து இந்த டிஜிபி ப்ராசஸ் அப்பாயின்ட்மென்ட் தெரியுதா இல்லையான்னு தெரியல, நேயர்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த பட்டியலை வந்து அரசாங்கம், தமிழக அரசாங்கம் கொடுக்கணும். தமிழகம் அரசாங்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் யுபிஎஸ்சில பேனல் இருக்காங்க. அந்த பேனல்ல வந்து ஒரு 5 மெம்பர் பேனல் இருக்கு. இவங்க தமிழக அரசாங்கம் வந்து ஒரு டிஜிபி, இன்கம்பென்ட் டிஜிபி போறதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே பட்டியல் அனுப்பணும். இவர் 30 ஆகஸ்ட்ல போறாரு, அது வரைக்கும் அனுப்பல. 29 ஆகஸ்ட்ல தான் சீஃப் செக்ரட்டரி நேர்ல போய் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா அவங்க அதை பத்தி பண்ணாம ஒரு 3 பேர், இவங்க கொடுத்த பட்டியலில் இருந்த 3 பேர் தான், அதுல இருந்து 3 பேர் பதில் வரலன்னு சொல்றாங்க இல்லையா? பதில் எல்லாம் அனுப்பிச்சு ஸ்டேட்டஸ் கோ ரிமைன்ஸ் சொல்லியும் போட்டாச்சு. அப்ப என்ன இதுல மாற்றம் இல்ல, இந்த 3 பேர்ல ஒண்ணு. அடுத்தது இந்த குறிப்பா முக்கியமான இடம் என்னன்னா அவங்களுக்கு கேள்வி பதில் கிடையாது. மாநில அரசாங்கமே ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுக்கணும். மாநில அதிகாரிகள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட கூடாது. மாநில அரசாங்கமே மாநில அதிகாரிகளை குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா என்ன மாதிரி அரசாங்கம் என்னங்கறத கேட்டிருக்கீங்க சார், நீங்களும் கேட்டுருங்க, அதுக்கு சேர்த்து அவங்க பதில் சொல்லிருங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டிஜிபி நியமனம் வந்து இது ஒன்றும் கேள்வி பதில் கிடையாது. 8.5 கோடி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற பாதுகாப்பு அதிகாரி. ஆட்சிகள் மாறலாம், நாளைக்கே ஸ்டாலின் ஆட்சி மாறலாம், வேற ஆட்சி வரலாம், ஆனால் 2 வருஷத்திற்கு இவர் தான் பொறுப்பு. அப்போ அந்த பதவின்றது, அதற்காகத்தான் அந்த கூடுதல் பதவின்றதை எல்லா மாநிலத்திலையும் கடந்த காலங்களில் சில பிரச்சனை வந்ததுன்றதுக்காகத்தான் அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒரு கைட்லைனும் கொடுத்தாச்சு. 2018 கைட்லைன் கொடுத்தாச்சு. இப்படித்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது கொடுத்தாச்சு. அதாவது நீங்க ஒரு பட்டியல் அனுப்பணும், குறைந்தது 5 பேர் இருக்கணும் சீனியாரிட்டி. சரி, போயிட்டு வந்துருவோம். அதுதான் மேடம். இப்போ என்னன்னா அவங்க கொடுத்த விளக்கமே அதுதான். புரோட்டோகால் இங்க தமிழக அரசு தான் கொடுத்திருக்காங்க. அதான் அவரு மென்ஷன் பண்ணாரு, இவங்க 3 பேரும் அதான் மென்ஷன் பண்ணாங்க. ஏன் நீங்களே அந்த புரோட்டோகால் படி நேம் லிஸ்ட் கொடுத்துட்டு நீங்களே ஏன் மறுப்புக்கு போறீங்க? ஆக்சுவலா ஒரு சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் அந்த இடம் வரும், அந்த தகுதி யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? இல்ல ஓப்பனா உடைச்சு ஒரு விஷயத்தை நான் பேசட்டுமா? தமிழக அரசுக்கு என்னன்னா, எங்க KN நேரு அமைச்சர் மேல வழக்கு பதிவு பண்ணிடுவாங்களோ பொறுப்பு டிஜிபி வந்துட்டா, அதே போல இந்த கிட்னி முறைகேடு வழக்குல ஏதாவது வழக்கு பதிவு பண்ணிடுவாங்களோ அதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு போயிருச்சுன்னா எங்க செந்தில் பாலாஜி மாதிரி இன்னொரு அமைச்சரை நம்ம அமைச்சரை விட்டு போயிடுவாங்களோன்னு பயம்ங்கறாங்க மேடம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நான் என்ன கேக்குறேன், இப்ப காவல்துறை எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல. அப்ப யார் வந்தாலும் என்ன பண்ண போறாங்க? இது என்ன நன்றி மேடம். நான் உங்ககிட்ட என்ன கேக்குறது, இது எவ்வளவு ஒரு ரொம்ப நன்றி, ரொம்ப வெளிப்படையாகவே இதை நீங்க இல்லங்க. ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு கற்பனையில வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எடுத்து சொன்னீங்க. அப்ப இப்படி ஒரு வாதம் இருக்கு இல்லையா? சொல்ல போறீங்க சரி, ப்ராபபிலிட்டி அப்படின்னா சந்தேகத்தை முன்வைக்கவே இல்லையா? வைக்கட்டோங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கூட சட்ட ரீதியாக இருந்துதானே வெளியில வந்திருக்காங்க. இழந்திருக்கிறாங்க. அதே போல எங்க KN நேரு மேல நிரூபிக்கப்படவில்லை. இடி வந்து டிஜிபி கிட்ட வழக்கு பதிவு பண்ணி நீங்க எங்களுக்கு கொடுங்க விசாரணை பண்ணின்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? இப்ப வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணாங்களா? இல்ல. அப்ப அதத்தான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அரசாங்கம் அவங்க கைப்பாவையாக யாராவது ஒருத்தங்க இருக்கணும், அதனால பொறுப்பு டிஜிபி வச்சிருக்காங்க. இல்ல இது வந்து எப்படியுமே இப்போ இடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க யோசிச்சு. அப்போ ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல அவங்க கேட்பாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இருங்க. அப்போ ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு துறை இப்படியான ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சதுக்கு அப்புறமா அதுல வந்து இங்க வேலை செய்யல அப்படின்னா அது சும்மா இருக்குமா?
நீங்க அதை யோசிச்சு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு பயம். நான் திரும்ப வரேன் உங்ககிட்ட. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் திரும்ப வரேன். இல்ல உங்களுடைய கற்பனையில இருந்து நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படினா சந்தேகத்தை யார் வேணாலும் முன்வைக்கலாம். இல்ல ஒரே சின்ன இது மட்டும். ஒரு வேலைக்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை போடுறோம். எல்லாருக்கும் வந்துட்டு அதற்கான தகுதி இருக்கு. அவங்க வச்சிருக்கிற கூடிய கிரைட்டீரியால இருக்கும் பொழுது அதை தாண்டி யாருக்காவது இன்னும் கூட தகுதி இருந்து திறமை இருந்து அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள பாப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க எல்லா லிஸ்டையும் கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் மேடம், இல்ல நீங்க தான் அந்த புரோட்டோகால சொன்னீங்க. அடிப்படையில எந்த பேட்ச்ங்கிறது அடிப்படையில நிறைய கேட்டகரியின் அடிப்படையில தான் தமிழக அரசு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி அந்த அடிப்படையில தான் சூஸ் பண்றாங்க. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க திருப்பி சொல்றாங்க ஆனா அதை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது பிடிவாதம். இல்ல இல்ல அதுல மக்களை பலிகடா ஆக்குறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை தான் அவங்க மறுத்துட்டு இருக்காங்க. நான் திரும்ப வர இருக்கு மேடம், திமுகவுடைய பயத்தோட வெளிப்பாடு தான் இதுன்ட்டாங்க. அப்படிதான் எங்களுக்கு பயமே இல்லைங்கன்னா நிரந்தர டிஜிபி நியமனம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இப்போ நான் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஒரு 2 பேர் வந்துட்டு நீக்கம் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கான விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆவணம் அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னா இன்னொரு துறைக்கு டிஜிபியா இருக்கிறவங்க, இன்னொரு பிரிவுக்கு டிஜிபியா இருக்கிறவங்க சட்ட ஒழுங்கு டிஜிபியா கொண்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பர்டன் அவங்க கிட்ட போட்டா அவங்களுக்கு வொர்க் பிரஷர் தான். அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு இங்க சரியா இருக்கும்? இப்போ எஸ்ஐஆர் இதுக்கு கூட வந்துட்டு சாதாரணமா வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட எல்லாம் கையில கொடுத்து நீங்க வீடு வீடா போய் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஏதாவது சொல்றோமா? அதிகாரிகள் எதற்கும் நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா? அப்போ எனக்கு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பணி நியமன விவகாரத்துல நீங்க மத்திய அரசு கூட வம்பு இழுக்கணும். இல்ல மத்திய அரசு காரணம் காட்டி இங்க நம்மளுடைய மாநில சுயாட்சி போகுதுன்னு பேசணும். அதான் அவர் முன்னாடியும் சொன்னாரு. இல்ல அதான் இப்ப நீங்களும் அதை உறுதிப்படுத்துறீங்க. இப்ப அங்க ஒன்றிய அரசு கூட என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப நீங்க குற்றச்சாட்டுன்னு வைக்கிறீங்க இல்லையா, அதற்கான ஆவணங்களை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கேன். அந்த ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அதற்கான இதை பண்ணிக்கலாம். ஒன்றிய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கணும். அப்படி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் இவர் தான் வைக்கணுமா? எஸ்ஐஆர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக ஆவணங்களை கேட்குன்னு சொல்றாங்கல்ல, ஆவணங்களை கொடுத்தா என்ன ஆகும்? இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை அதிகாரி தப்பு செஞ்சிருக்காரு, உங்களுடைய முதலமைச்சர் அதோட துறை அமைச்சர் இதுக்கே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்க மாட்டாங்களா? அதற்கான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பொறுப்பு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல அப்படி இல்லங்க. இல்ல ஒரு பதவிக்கு வரோம் அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல எழுத்துப்பூர்வ போய் சொல்றேன். மத்திய யூபிஎஸ்சி ரிஜெக்டட்னு சொல்லி அதே 3 பேர் லிஸ்ட் திருப்பி கொடுத்தாச்சு. இதுல தான் நீங்க செலக்ட் பண்ணனும். இவங்க செலக்ட் பண்ணா இல்ல மறுபடியும் டாக்குமென்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்க செய்திகள் எல்லாமே வந்தாச்சு. அவங்க வந்துட்டு கொடுத்து அதற்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஐயா என்ன கேக்குறாருன்னா, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட நபர் வந்து எப்படி வந்துட்டு நடவடிக்கை அதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பாங்க. அப்படியான ஒரு நபர் அப்படியான ஒரு நபர் வந்துட்டு நீங்க வந்து இந்த டிஜிஏ செய்யணுமோ செய்வாங்கல்ல, அப்படியான ஒரு நபர் வந்து என்ன தீர்ப்பு உத்தரவா அதான் அதை பார்ப்பாங்க. இல்ல அப்படியான ஒரு நபரை அப்படியான ஒரு நபரை வந்து டிஜிபியா ஆக்க கூடாது அப்படின்றதே ஒரு நடவடிக்கையா இருக்கும். அப்புறம் எதுக்காக தமிழக அரசு அந்த 10 பேர் கொண்ட லிஸ்ட்ல அவங்க பேர் கொடுத்தாங்க? சீனியாரிட்டி படி வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல இப்போ வந்து தெரிஞ்சிருக்கலாம் சீனியாரிட்டி படி வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நடுவுல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு என்ன நடக்குதுங்கிறது பொறுத்து